Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராடக்ட்க்கு நான் வந்து 6 ply yarn 3.5 mm hook size எடுத்துருக்கிறேன். Then scissor. ஸோ ஃபஸ்ட் நம்ம த்ரெட்டில் மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங்கில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் 8 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்க்கு நீங்கள் என்ன சைஸ் த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹூக் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 ply அக்ரலிக் yarn எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் சின்ன சைஸ் 4 ply எடுத்திங்கன்னா ப்ராடக்டோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே இந்த மேஜிக் சர்க்கிளில் போட்டுட்டோம். பண்ணினதுக்கப்புறம் நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா, அதில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. வெறும் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் தான் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அழகான ப்ராடக்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இது கரெக்டாக போட முடியும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க. செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். தேர்ட் ரவுண்டுக்கு அகெயின் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இதே போல் தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. தென் ஃபோர்த் ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் 2 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் 1, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். இதே போல் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி டுட்டோரியல் இது. பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் க்ரோஷே கற்றுக்குறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நான் எப்படி சொல்கிறேனோ அதை மட்டும் ஒவ்வொரு ரவுண்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. 3 ஸ்டிச்சு பண்ணதுக்கப்புறம் அடுத்ததில் இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1, 2, 3, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு செயின். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதாவது ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க.
அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ நம்ம நார்மலாக எப்பொழுதும் இன்க்ரீஸ் பண்ணுவோம்ல, அதே போல் தான் போன ரவுண்ட் வந்து நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரவுண்டு வந்து 4 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஆனால் கொஞ்சம் மாடுலேட் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம், அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள், அடுத்ததில் இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ கரெக்டாக பண்ணிட்டு வரணும். இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து குழம்புற மாதிரி இருக்கும் பிகினருக்கு. ஸோ கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. 2 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ், அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே. இதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதோட நம்ம இன்க்ரீஸிங் ரவுண்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து பேஸு. இந்த பேஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசுப்படுத்திக்கலாம், சின்னதாக வேணும்னா இது 2-3 ரவுண்டு முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். நார்மலாக எப்பொழுதும் நம்ம இந்த 2 லூப்பில் இன்சர்ட் பண்ணி தானே ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வெறும் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் பேக் லூப். இதில் மட்டும் விட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டு வரலாம், பேக் லூப்பில் மட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் லூப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி ரவுண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கும் பேக் லூப்பில் ஸ்டிச் பண்ணதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின். இதுக்கப்புறம் வர 8 ரவுண்டுமே வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பேக் லூப்பில் பண்ண வேண்டாம். நார்மலாக எப்பொழுதும் நம்ம 2 லூப்பில் இன்சர்ட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அதே போல் தான் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம வந்து 8th ரவுண்டில் இருக்கோம். 8th ரவுண்டில் இருந்து 15வது ரவுண்டு வர வரைக்கும் நம்ம இதையே ரிப்பீட் பண்ணணும். ஃபுல்லாக இது போல் 15வது ரவுண்டு வர வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 15th ரவுண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக இப்போ நம்ம கீழே இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அது வந்து 15th ரவுண்டு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற 5 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சிங்கிள் க்ரோஷேவை முடிக்காமல் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் இன்சர்ட் பண்ணி மொத்தமாக இப்படி எடுக்கணும். 3 லூப்லையும் இப்படி எடுக்கணும். இதுதான் வந்து டிக்ரீஸ். ஸோ ஒரு டிக்ரீஸ் முடித்ததுக்கப்புறம் திருப்பி 5 சிங்கிள் க்ரோஷே. அடுத்து இருக்க 5 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேவை போட்டுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 5 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், 5 சிங்கிள் க்ரோஷே. இதையே வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். திருப்பி நம்ம 5 சிங்கிள் க்ரோஷே போடணும், டிக்ரீஸ் பண்ணணும், 5 சிங்கிள் க்ரோஷே. ஸோ அடுத்து இருக்கிற 5 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டாச்சு. அடுத்து டிக்ரீஸ். 2 ஸ்டிச்சு ஒன்றா ஸ்டிச் பண்ணுறது தான் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டிக்ரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இருக்க 5 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதையே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. 5 சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், 5 சிங்கிள் க்ரோஷே.
ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் இருக்க 9 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 சிங்கிள் க்ரோஷே பண்ணினதுக்கப்புறம் அடுத்ததில் ஒரு டிக்ரீஸ். ஸோ 2 ஸ்டிச்சையும் சேர்த்து வச்சு ஒரே சிங்கிள் க்ரோஷேவாக போடணும். அடுத்து நெக்ஸ்ட் இருக்க 9 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. ஸோ இது வந்து சிங்கிள் க்ரோஷே மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் நான் சொல்கிற கவுண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அந்த ஷேப் வரும். ஸோ அதனால தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொன்னது. அடுத்து ஒரு டிக்ரீஸ். ஸோ 9 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுதும் டிக்ரீஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்க 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். அடுத்து 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்தது திருப்பி அகெயின் 4 ஸ்டிச். அதாவது இப்போ நம்ம வந்து 4 சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு டிக்ரீஸ் அப்புறம் 4 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இதையே இப்போ ரிப்பீட் பண்ணணும். அடுத்து இருக்கிற 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுருவாங்க. 2 3 4 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். அடுத்து அகெயின் 4 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4. ஸோ இதையே வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. 4 சிங்கிள் ஒரு டிக்ரீஸ் 4 சிங்கிள். ஸோ ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் டிக்ரீஸ். அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் ஒரு டிக்ரீஸ் 2 சிங்கிள் போட்டிருக்கோம். இப்போ இதையே ரிப்பீட் பண்ணணும். அடுத்து 2 சிங்கிள் ஒரு டிக்ரீஸ் 2 சிங்கிள். அடுத்து 2 சிங்கிள் ஒரு டிக்ரீஸ் அடுத்து 2 சிங்கிள். இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்ததில் டிக்ரீஸ். அகெயின் 3 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே. அடுத்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இந்த ரவுண்ட் வந்து
3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், அந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் நமக்கு 24 ஸ்டிச் இருக்கும். இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக டோட்டலாக 4 ரவுண்டுக்கு நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு இல்லையா, இதே போல் இன்னும் ஒரு 3 ரவுண்டுக்கு இதே ரிப்பீட் பண்ணணும். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக டோட்டலாக 24 ஸ்டிச்சில் போட்டுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி 4 ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 4 ரவுண்ட் நம்ம சிங்கிள் க்ரோஷே ரோப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன மினி பாட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் ரவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 24 ஸ்டிச் இருக்கும் டோட்டலாக. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க. ஸோ ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன் பாருங்கள். இதே போல் எல்லா ஸ்டிச்சிலையுமே ஒரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு இந்த ரவுண்டோட முடிவில் 48 ஸ்டிச் இருக்கும், 48 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஃபுல்லாக 2 ஸ்டிச்சாக பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ இதையே வந்து ரிப்பீட் பண்ணிட்டு வரணும் இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இன்னும் ஒரு ரவுண்டு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம் இந்த ரவுண்டில். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஃப்ளவர் வேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளவர் வேஸ்லாம் நம்ம வந்து பீங்கானில் இல்லை பிளாஸ்டிக்கில் கிளாஸில் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஸோ நம்ம வந்து உள்ளனில் ஃப்ளவர் வேஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கற்றுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மினி சைஸில் தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 ப்ளேயில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் குட்டியாக வரும். இல்லை இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் 6 ப்ளே, இப்போ நான் 6 ப்ளே யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து 8 ப்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ உங்களோட ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி இந்த வேஸை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி சைஸ் வேணும்னா பேஸ் வந்து நம்ம ஒரு 5-6 ரவுண்டு போட்டோம்ல இன்க்ரீஸிங் ரவுண்ட், அது இல்லாமல் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சின்னதாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. 6 ப்ளேயில் பண்ணதுனால நல்லா ஸ்டிஃபாகவுமே இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஃப்ளவர் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.